வக்ஃபு சட்டம் என்பது இஸ்லாமிய பொருளாதாரம் உள்ளவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணித்து சென்ற அந்த சொத்தின் பெயர் தான் வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவாங்க. அது பின்பு 1995 மறுசீரமைக்கப்படுகிறது. அதனுடைய கூடுதல் அமெண்ட்மெண்ட் தான் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில மசோதாவில் கூடுதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. வக்ஃபு வாரியத்தின் மீதும் அதனுடைய சொத்துக்கள் மீதும் ஆரம்பத்திலிருந்தே பாஜக ஒரு கண் இருக்கு. சோ அதை உரிமையை பறிக்கணும். பாரதம் முழுக்க 30 இடங்கள்ல வக்ஃப் போர்டுடைய அலுவலகம் இருக்கிறது. ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் எல்லோரும் இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அபகரித்து வச்சுக்கிட்டாங்க. திருச்சியில் இருக்கிற அண்ணா அறிவாலயம் யாருடைய சொத்தில் இருக்கிறது நீங்க விசாரிச்சு பாருங்க. முன்னாள் எம்பி இன்றைக்கு வக்ஃப் போர்டுடைய சேர்மனா இருக்கிறார். இவரை யாரு நியமிக்கிறான்னா ஐயா ஸ்டாலின் தான் நியமிக்கிறார். நாங்க தானே ஒண்ணு வச்சிருக்கிறோம், அதனால 5 கோடி ரூபாய் இடத்த 50 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தா கொடுத்துதான் ஆகணும் அவர். அப்ப அதனால என்ன பண்றதுன்னா பாஜக மாநிலங்கள்ல பாஜக கிடையாது. இதுல யார் பாதிப்புள்ளாகிறா? ஏழை இஸ்லாமிய மக்கள். 1.5 லட்சம் கோடி வருமானம் வர்றதை 200 கோடின்னு ஏமாத்தி இங்க அதை சில பெருச்சாளிகள் தங்களுடைய ட்ரஸ்ட் பதிவுல அதை கொண்டு போகிறார்கள் என்றால் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமிய மக்கள் எத்தனை பேர் இந்த வக்ஃபு போர்டுல வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு? நான் நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன், ஒரு ஓபன் சேலஞ்ச். இதை யார் எதிர்க்கிறார்களோ தமிழகத்தில் ஆளூர் ஷானவாஸ், ஜவாஹிருல்லா, எந்த பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகள் யாராக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய எந்த முக்கிய தலைவராக இருக்கட்டும், இவர்கள்லாம் எதிர்க்கிறாங்கல்ல, இவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா வாருங்கள் பொது விவாதத்திற்கு. ஒரு பக்கம் நீங்க இது எல்லாமே சொல்றது பாசிட்டிவான விஷயங்கள் முன்வைக்கிறீங்க தான். பட் இதைத்தான் எந்த கோணத்துல இதை பார்க்கறாங்கன்னா, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகிற கதையால இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாஜக அரசின் மீது இருக்கிற ஒரு சந்தேக பார்வையாகவே இருக்கு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருளால் நல்லா இருக்கேன் சார். முதலாவதாக நீங்கள் சார்ந்த மதம் தொடர்புடைய ஒரு விஷயமாகவே இப்போ பாஜக அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதாக ஒரு பேசுபொருள் தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வக்ஃபு வாரியங்களினுடைய அந்த சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வரதாக ஒரு 40 திருத்தங்கள் கொண்டு வரதாக அதில் அந்த தகவலை கேள்விப்பட முடிஞ்சுது. 9 அல்லது 12ஆம் தேதியில் அந்த மசோதா நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்றது போது அதற்கு ஒரு பக்கம் கடும் எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் மத்தியிலேயே. ஸோ இதில் உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அந்த சட்ட திருத்தம் தற்போது தேவையா தேவையில்லையா அப்படின்ற ஒரு விவாதத்தில் வரும்பொழுது அதில் உங்களோட பார்வை என்ன? வக்ஃபு சட்டம் என்பது அடிப்படையில் இஸ்லாமிய மக்களில் யார் செல்வந்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய செல்வத்தை இறப்பிற்கு பிறகு ஒரு நல்ல காரியத்திற்கு கொடுக்கணும் கடவுள் பெயரால என்பதற்காக அவங்களுடைய நிலத்தை அல்லது வீடு அந்த மாதிரியான அசையும் சொத்தும் இருக்கிறது, அசையா சொத்தும் இருக்கிறது, அதை அவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணிப்பதற்கு பெயர் வக்ஃபு சொத்து. இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எதற்கெல்லாம் பயன்படுத்தணும்? ஏழை மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு, குறிப்பாக கல்விக்கு, அதிலும் மதரசாவில் இஸ்லாமிய கல்வி பெறுவதற்கு, விதவை பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு, அதே மாதிரி பெண் கல்விக்கு, இது மாதிரியான பல்வேறு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த மக்கள் முன்னேறுவதற்கு இஸ்லாமிய பொருளாதாரம் உள்ளவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணித்து சென்ற அந்த சொத்தின் பெயர் தான் வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவாங்க. இது வக்கஃப அப்படின்ற அரபி வார்த்தை. அதுக்கு நிலைநாட்டுதல், நிலையாக இருத்தல் அப்படின்ற அர்த்தம். ஏன்னா என்னன்னைக்குமே இருக்கணும். ஒரு முறை வக்ஃபு என்று அந்த சொத்தை இறைவனுக்காக அர்ப்பணித்து விட்டால் பிறகு அந்த சொத்துக்கும் சொத்தை கொடுத்தவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அடிப்படை தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்தில் ஒரு பகுதியை, நிறைய செல்வம் இருக்குமே ஆனால் அதை இறைவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு போறாங்க. அதுல நிறைய நல்ல காரியம் நடக்கணும். இது நல்ல செயல், சமூகத்தை முன்னேற்றுவதற்கான செயல். இது 1913 ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுதே கொண்டு வரப்பட்டது. பிறகு 1923 மறுசீரமைக்கப்பட்டது.
அந்த சட்டம் அப்படியே கண்டினியூ ஆனது. பாரதம் சுதந்திரம் அடைந்த பிறகு 1954 மீண்டும் வக்ஃபு சொத்துக்கான இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அது பின்பு 1995 மறுசீரமைக்கப்படுகிறது காங்கிரசுடைய ஆட்சி காலத்துல. அதனுடைய கூடுதல் அமெண்ட்மெண்ட்டை 2013 காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே மீண்டும் புதிய மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள் கூடுதலாக. அதனுடைய கூடுதல் அமெண்ட்மெண்ட் தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில மசோதாவில் கூடுதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. அது 40 அமெண்ட்மெண்ட்னு சொல்றாங்க. கூடுதலாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அது முழுமையாக வெளிவந்த பிறகு நாம நிறைய விவாதிக்க முடியும். அடிப்படையில் இப்ப எதெல்லாம் சர்ச்சையாக்கப்படுதோ அதை மட்டுமே நான் பேசலான்னு விரும்புறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த சட்டம் முழுமையான வெளியிடுவதற்கு முன்னால் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு, இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிறது அப்படின்னு. அசத்துதீன் ஒவைசி என்கிற ஹைதராபாத்தினுடைய எம்பி அவர் என்ன பேசுறாரு, இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களுடைய உரிமையை பறிப்பதற்காக பாஜக அரசு இப்படி கொண்டு வருகிறது. வக்ஃபு வாரியத்தின் மீதும் அதனுடைய சொத்துக்கள் மீதும் ஆரம்பத்திலிருந்தே பாஜக ஒரு கண் இருக்கு. சோ அதை உரிமையை பறிக்கணும். அதே மாதிரி அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கடுமையாக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு போராட்ட களத்தை நோக்கி இஸ்லாமியர்களை திசை திருப்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற திரு ஜவாஹிருல்லா போன்றவர்களும் திமுகவுடைய ஆதரவாளர்களும் இது முஸ்லிம்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய சட்டம் இப்படின்னு பேசுறாங்க. இப்ப இப்படி பேசுவதன் மூலம் ஒரு சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு சண்டை வரும் அப்படின்னு ஒரு தலைவர் பேசுவதும், இஸ்லாமியருடைய சொத்தை பறிக்க போகிறார்கள்னா அப்ப பறிச்சு யாருக்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விவாதத்தை கிளப்புவதும், இங்க இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லாவும் மற்ற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் இதுக்காக போராட்ட களத்தை சந்திக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக இஸ்லாமியர்களை தூண்டுவதும், இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, சிஏஏ என்கிற ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது அதில் கடுகளவு கூட பாரதத்தின் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திய பின்னர் ஒரு போராட்டத்தை ஷாஹின்பாக் என்ற இடத்தில் ஆரம்பித்து டெல்லியில் இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை முஸ்லிம்களுக்கு மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி எல்லா இடங்களிலும் போராட்டம், ரோடுகள் முழுக்க இஸ்லாமிய குடும்பமாக பெண்கள் குழந்தைகள் என்று அமர்வதன் மூலமாக பாஜக அரசிற்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும். உலக அரங்கில் இங்கு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சொத்துக்களை எல்லாம் பாஜக பறிக்கிறது என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்கான சதியை இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த மசோதா என்ன சொல்றது நான் சொல்லிடுறேன். 3 விஷயம்தான் அடிப்படையில் இந்த மசோதா சொல்லுவது. முதலில் இந்த சொத்து எதற்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9,50,000 ஏக்கர் பரப்பளவுள்ள சொத்து. இது கொஞ்சம் சொத்து கிடையாதுங்க. அதாவது பாதுகாப்பு துறைக்கு இருக்கிற சொத்துக்கள், ரயில்வே துறைக்கு இருக்கிற சொத்துக்களை தாண்டி இந்த பாரதத்தில் அதிக சொத்துக்கள் இருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் தான் இருக்கு. 9,50,000 ஏக்கர் பரப்பளவுள்ள சொத்துக்கள் இன்றைய நில மதிப்பில் சாதாரணமாக கணக்கிட்டால் கூட 8,50,000 கோடி ரூபாய்கள் இருக்கிறது. இத புள்ளி விவரம் சொல்லுதுங்க. அப்ப இவ்வளவு பெரிய சொத்துக்கு எவ்வளவு வருமானம் வரணும்? ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி வருமானம் வரணும். ஆனா எவ்வளவு வருமானம் வருதுன்னா வெறும் 200 கோடி. 1.5 லட்சம் கோடி வரக்கூடிய வருமானம் ஏன் 200 கோடி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதம் முழுக்க 30 இடங்கள்ல வக்ஃப் போர்டுடைய வக்ஃபு அந்த அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் எல்லோரும் இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அபகரித்து வச்சுக்கிட்டாங்க. இங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டா திமுகவினர் எம்எல்ஏவிலிருந்து அமைச்சர்கள் முழுமையாக அபகரித்து வைத்திருக்கிறார்கள். திருச்சியில் இருக்கிற அண்ணா அறிவாலயம் யாருடைய சொத்தில் இருக்கிறது நீங்க விசாரிச்சு பாருங்க. அப்ப இப்படி ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக அங்கங்க ஆளக்கூடியவர்கள் பங்கு போட்டு இவர்கள் வைத்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த வக்ஃபு சொத்தை வாங்கிட முடியாதுல்ல. அப்ப அதனால என்ன பண்றதுன்னா, பாஜக மாநிலங்கள்ல பாஜக கிடையாது. அதான் நாங்க சொல்ல வரோம். அப்படி நாங்க வைத்திருந்தா இந்த மசோதா எங்களுக்கு தேவையில்லாத, எங்களுக்கு எதிரானதா இருக்கும். இப்ப நாங்க என்ன அடிப்படை கொண்டு வரோம்னா, இப்படி யார் சொத்துக்களை வச்சிருக்கிறாங்களோ அபகரித்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சொத்து உதாரணத்திற்கு ஒரு ஏக்கர் பரப்பளவு ஒரு மெயின் ரோட்ல இருக்குன்னு வைங்களேன், அந்த 1 ஏக்கர்
உதாரணத்திற்கு இன்றைக்கு சந்தை மதிப்பு 5 கோடி ரூபா போகும். ஆனா சொத்தை வைத்திருக்கிற திமுகவுடைய அரசியல்வாதியோ காங்கிரஸ் அரசியல்வாதியோ அதுக்கு எவ்வளவு வாடகை கொடுப்பாருன்னா 99 வருஷம் 50 வருஷம் ஏதாவது வாடகைக்கு போட்டுக்குவாங்க. அதுக்கு எவ்வளவு வாடகை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபா ஒரு நிலத்திற்கான வாடகை கொடுக்க வேண்டியிருந்தால் அவர்கள் கொடுப்பது 100 ரூபா 200 ரூபா கட்டுவாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சரி, இது எப்படி ஒத்துக்கிறாங்க வக்ஃபு போர்டுல அப்படின்னு பார்த்தா, வக்ஃபு போர்டுக்கு ஒரு சேர்மன் இருப்பார். இந்த சேர்மன் யாரால் நியமிக்கப்படுகிறார்னு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் அப்படின்னு முன்னாள் எம்பி இன்றைக்கு வக்ஃபு போர்டுடைய சேர்மனா இருக்கிறார். இவரை யாரு நியமிக்கிறான்னா ஐயா ஸ்டாலின் தான் நியமிக்கிறார். அவருடைய ஆசையோடு நியமிக்கிறார் என்றால் அப்ப இங்க திமுகவினர் நிலத்தை கொள்ளை லாபத்திற்கு வாங்கணும்னா நாங்க தானே ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதனால 5 கோடி ரூபாய் இடத்த 50 ரூபாய்க்கு வாடகை கொடுனா கொடுத்துதான் ஆகணும். அவர் அதுல அவருக்கு என்ன தனியான கவனிப்புகள் இருக்குமோ அதை அவர் பார்த்துக் கொள்வார். அப்ப இதுல யாரு பாதிக்கப்படுறா பாருங்க. 1.5 லட்சம் கோடி வருமானம் வர வேண்டிய ஒரு சொத்து, அதுக்காக தானே இஸ்லாமியர்கள் முன்னோர்கள் எல்லாம் விட்டு சென்று இருக்கிறார்கள் ஏழை மக்கள் முன்னேறணும்னு. அத ஒரு சில இஸ்லாமிய பெருச்சாளிகள், நான் முடிச்சிடுறேன், ஒரு சில இஸ்லாமிய பெருச்சாளிகளும் அரசியல் கட்சிகளும் கொள்ளையடிப்பதற்கு இது சென்று கொண்டிருக்கும் பொழுது திரு நரேந்திர மோடி தெளிவான முடிவெடுக்கிறார். ட்ரிபிள் தலாக்ல எப்படி கடினமான ஒரு முடிவெடுத்தாரோ அப்படி இஸ்லாமிய ஏழைகளுக்காக முடிவெடுக்கிறார். ட்ரிபிள் தலாக்ல இஸ்லாமிய பெண்களின் நலனுக்காக முடிவெடுத்தார். வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் கட்சி இஸ்லாமிய பெண்களை சீரழித்த பொழுது தலாக் 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 என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத சட்டத்தை இங்க மதகுருமார்கள் நிறைவேற்றி இஸ்லாமிய பெண்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கைகளில் குழந்தையோடு நிர்கதியாக காவல் நிலையத்திற்கு சென்றால் நீதி கிடைக்கல, நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதி கிடைக்கல, ஏன்னா அங்க நீதி செலுத்த முடியாது. இந்த ட்ரிபிள் தலாக்குக்கு அவர்கள் வாதிட முடியாது, இது முஸ்லிம் பர்சனல் லான் என்று சொல்லி எப்படி முஸ்லிம்களை குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிப்பிலிருந்து அகற்றுவதற்கு தைரியத்தோடு இஸ்லாமிய பெண்களுக்காக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு ஒரே ஒரு பெண் கூட ட்ரிபிள் தலாக் என்று சொல்லி நிர்கதியாக நிற்கப்படல. அப்ப 5 ஆண்டுகள் இஸ்லாமிய பெண்கள் இந்த பாரதத்தில் பாதுகாப்போடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பொறுத்தவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதை வெறும் வக்ஃபு போர்டுக்குள்ள வைக்கக்கூடாது. ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. 1995 2013 கொண்டு வந்த காங்கிரஸுடைய அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொத்தை வக்ஃபு சொத்து என்று அறிவித்து விட்டால் அது வக்ஃபு சொத்து தான், அதை யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்து முறையிட்டா நீதிமன்றத்துக்கு போக முடியாது, மாவட்ட ஆட்சியர் இடத்துல போக முடியாது. அப்ப எங்க தான் போகணும்? வக்ஃபு கிட்ட தான் போகணும்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போகணும்னா இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கப்படுகிற வக்ஃபு போர்டுல ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்துவரோ பாதிக்கப்பட்டால் அவருக்கு நியாயம் கிடைக்கும் எப்படி அவர் நம்புவார்? ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லோருக்குமான நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தின் மூலம் நியாயம் கிடைக்கும் நம்புறது எப்படி இருக்கு? ஒரு வக்ஃபு போர்டுன்னு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு போர்டுல அந்த கோர்ட்டுல யாருக்கு நியாயம் கிடைக்கும்? இது நியாயமாக நாம பார்க்கும் பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் காங்கிரஸ் இதை செஞ்சது ஏன்? இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக. அதுல இஸ்லாமியர்களுக்கு நன்மை இருந்துச்சா? கிடையாது. இல்ல ப்ராசஸ் வைஸாவே நான் உனக்கு கேட்கிறேன். இப்ப தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப தானமாக கொடுக்கறதும் சரி, வக்ஃப் போர்டுக்கு போய் சேர்றதும் சரி, இங்க இருக்கிற ஒரு சார் பதிவாளர்களுக்கு தெரியாம அது போகாது. அப்போ அங்கேயே ஒரு ப்ராசஸ்லாம் நடத்தப்படுது, ஒரு செக்கிங்லாம் பண்ணி தான் அது போகுதுன்ற போது திரும்பவும் இதுக்கு ஒரு என்ஓசி வேணும். ஒரு விருப்பப்பட்டு கொடுக்குறவர் எதுக்கு போய் கலெக்டர்கிட்ட என்ஓசி வாங்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? நான் தானமா கொடுக்குறேன் சார், இல்ல நான் இந்த மாதிரி பெறுறேன் சார், இப்போ இதுக்கு நடுவுல எதுக்கு சார் ஒரு என்ஓசி? ஆல்ரெடி நீங்க செக்கிங்லாம் பண்ணி தான் அனுப்புறீங்க எப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. சார் பதிவாளர்களை நம்பினால் என்னவாகும்? இன்னைக்கு நீங்க பேப்பர்ல படிங்க. இன்றைக்கு கன்னியாகுமரியில ஒரு சர்பதிவாளரை கைது செஞ்சிருக்கிறாங்க. யாருடைய இடத்தையும் யாருக்கோ எழுதி கொடுத்தா இதுதான் நடக்கும். இது தமிழகம் முழுக்க நடக்குது. அப்போ இப்படி பாதிக்கப்படக்கூடியவர்கள் எங்க போவாங்க? நீதிமன்றத்துக்கு தானே போவாங்க. மாவட்ட ஆட்சியர் தானே ரெவென்யூடைய அவர் தலைமையிடமாக இருக்கிறாரு. அப்ப அவர் தானே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரு. அப்ப அவர்கிட்ட தானே போய் அணுகுவாங்க. இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு அறிவிச்சுட்டா அது ராமசாமியோ கந்தசாமியோ பீட்டரோ ஜான்ஸோ அல்லது சாதாரண இன்னொரு இஸ்லாமியரோ கூட அங்க இருக்கும் பொழுது இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அறிவிச்சுட்டா அவங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போக முடியாதுன்னா அப்ப இது என்ன அநியாயமா இல்லையா? இப்படி எச்சேத்தை அதிகாரத்தை வக்ஃபு போர்டுக்கு கொடுப்பது என்பது கூடாது, ஜனநாயகத்தின் மாண்பிற்கு எதிராக இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இதுல யார் பாதிப்புள்ளாகிறா? ஏழை இஸ்லாமிய மக்கள்.
1.5 லட்சம் கோடி வருமானம் வர்றதை 200 கோடின்னு ஏமாத்தி இங்க அதை சில பெருச்சாளிகள் தங்களுடைய ட்ரஸ்ட் பதிவுல அதை கொண்டு போகிறார்கள் என்றால், இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமிய மக்கள் எத்தனை பேர் இந்த வக்ஃபு போர்டுல வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை இஸ்லாமிய பெண்கள் நிதி பெறுகிறார்கள், எத்தனை பேர் கல்விக்காக மீண்டிருக்கிறார்கள் பார்த்தா 0, 0. இதை நான் சொல்லல. இன்னைக்கு ஜவாஹிருல்லா பாஜகவை எதிர்க்கிறார்ல, இந்த மசோதா கொண்டு வரக்கூடாதுன்னு. இவர் கடந்த காலத்துல எத்தனை போராட்டங்கள் நடத்தி இந்த வக்ஃபு போர்டுல கொள்ளையடிக்கப்படுகிறது, நிலங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது, பெரும் முதலாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது கொடுக்கப்பட்டு ஏழைகள் பயனடையாமல் இருக்கிறார்கள் என்று அவர் போராடியதும், இந்த எஸ்டிபி என்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை சக்திகள் இவர்கள் போராடுவதும், இதெல்லாம் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. எஸ்டிபிஐ போராட்டம் வக்ஃபு சொத்து சம்பந்தமாக, ஜவாஹிருல்லா போராட்டம் போட்டு பாருங்க, 100 பார்ப்பீங்க. அப்ப இவர்கள் எதற்காக போராடினார்களோ அந்த இஸ்லாமியர்களுக்கு உண்மையாகவே அந்த சொத்திற்குரியவர்கள் என்று வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வரணும். சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் விசாரிக்கணும், நீதித்துறை விசாரிக்கணும். நீ எப்படி இவ்வளவு பெரிய நிலத்தை கையில வச்சுக்கிட்டு நீ 100 ரூபா 500 ரூபா கொடுப்பனா அது இஸ்லாமிய மக்கள் வாங்கணுமா? அப்படி வக்ஃப் போர்டு வாங்க முடியாது. நிலத்தின் மதிப்பு இவ்வளோ, இன்னைக்கு இருக்கிற நில அளவீட்டுல வாடகை இவ்வளவு குடுறான்னு சொல்லும் அரசு. இவ்வளவு குடுன்னு கலெக்டர் சொல்லுவார், இவ்வளவு குடுன்னு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அப்ப கையில் அபகரித்து வைத்தவர்களுக்கு ஆப்பு வைக்கும். அதனாலதான் திமுக இன்னைக்கு வந்து கொதிக்கிறாங்க. இல்ல சார், ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மதத்தின் அடிப்படையில், மத நம்பிக்கையின் அடிப்படையில் இங்க செயல்படுற ஒரு தனிப்பட்ட அமைப்புக்குள்ள இங்க பாஜக அரசு வாண்டடா போய் மூக்க நுழைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க மாநில அரசின் கண்காணிப்போட நடக்கிற அலுவல் ரீதியான விஷயங்கள்லயும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல உள்ள போய் நிக்கிறது. இதுல வந்து பாஜக வந்து இதுல வந்து தங்களுக்கான ஆதாயங்களை பெற்றுவிட பார்க்கிறதுன்றத இங்க பாரதிய ஜனதா கட்சி என்பதை விட்டுருங்க. ஒரு அரசு தன் குடிமக்களை பாதுகாப்போடு அவர்கள் ஏமாறாமல் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சினா இஸ்லாமியர்கள் நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஏழை மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். 1.5 லட்சம் கோடி வருமானம் வர்றது 200 கோடி தான் வருது. இதை வந்து இந்த வக்ஃபு போர்டுடைய எத்தேச்சை அதிகாரத்தால ஒரு சில பெருச்சாளிகள் இஸ்லாமியர்கள் பெயரிலே சுரண்டி தின்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு என்ன சொல்றது, சாமரம் வீசுவதற்காக இவர்கள் குறுகிய லாபத்தை சம்பாதித்து அரசியல்வாதிகள் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய ஏழை மக்கள் முன்னேறாம இருக்கிறாங்க. 1.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா அந்த இஸ்லாமிய 20 கோடி மக்களுடைய எத்தனை கல்வி பொருளாதாரம் மேம்படும், எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இத பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி செஞ்சா பார்த்தீர்களா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நான் கேள்வி கேட்கிறேன். நான் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இந்த நிலங்கள்ல ஒரு சில நிலங்கள் இந்துக்களுடைய நிலங்களையுமே வக்ஃபு சொத்துன்னு அறிவிச்சிடறாங்க. உதாரணத்துக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல பெருந்துறையாக இருக்கட்டும், அல்லது திருத்தெந்துறை அப்படின்ற ஊரா இருக்கட்டும், கடலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் இருக்கு சிதம்பரத்துல, சாஹிப் அப்படின்ற ஒருத்தர், அவருடைய நில 300 ஏக்கர் பிள்ளைங்க விற்கிறாங்க. அதை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் வாங்குறாங்க. திடீர்னு பார்த்தா இது வக்ஃபு சொத்துன்னு சொல்லிடுறாங்க. வக்ஃபினுடைய சட்டம் என்ன? ஒரு வாட்டி வக்ஃபு சொத்துன்னு சொன்னா அது நீதிமன்றத்துக்கு போக முடியாது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட முடியாது, அந்த நிலம் 0 வேல்யூவுக்கு வந்துடும். அப்ப அவ்வளவு காலம் வச்சிருக்கிற பட்டா சிட்டா அடங்கல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா ஆவணங்களும் இருந்தாலும் 0 என்று போனால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப வக்ஃபு போர்டுக்கு இருக்கிற இந்த எச்சேச்சை அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது, இந்துக்கள் பெரிய பாதிப்பை உணர்கிறார்கள் என்றால் அப்ப இதை யாரு தீர்ப்பது? இதை போய் வக்ஃபு கோர்ட்லயே அங்க தீர்க்க முடியும்? இதை ஒரு பொதுவான ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிற கலெக்டர் அவர்களோ அல்லது நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களோ இதன் சட்டத்தின் அடிப்படையில இது எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது, இது வக்ஃபுக்கு சொந்தமானதா இல்லையா, டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா இல்லையா, அந்த மக்கள் உண்மையானவே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லணும்னா வக்ஃபுக்கு மேல கண்காணிக்கிற ஒரு நிலை இருக்க வேண்டும். அது பாமர மக்களும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று இந்த மசோதா சொல்லுகிறது. அதுல என்ன தவறு? நீங்க போய் பாருங்க. இந்த திருத்தெந்துறைன்ற அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 1500 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கோவில் இருக்குங்க அந்த இடத்துல. அதே மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில்லாம் இருக்குது. போய் பாருங்க. நீங்க நாங்களாம் பார்த்துட்டு தான் பேசுறோம். இது எப்படிங்க வக்ஃபுக்குரியதாகும்? அங்க எல்லாரும் இந்துக்களா இருக்கிறாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2-3 இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் இருக்கிறாங்க. காலம் காலமா 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை திடீர்னு வக்ஃபுன்னு சொன்னா அப்ப இது வந்து இந்துக்களுடைய உரிமைகளை பறிப்பது என்பதை தாண்டி நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் விரோதம் வருமா வராதா?
அப்ப ஒரு அரசாக என்ன பண்ணணும்? அவர்களுடைய இடத்தை இல்ல, நீங்க வக்ஃப்னு சொல்லி இதே தவறா விஷயத்த பயன்படுத்த இதே கூடாது. விஷயத்த அவங்க அதுக்கு இந்த மசோதா பயன்படும் பிரதமர் கொண்டு இல்ல, வரார். இதே விஷயத்த அவங்களும் அந்த ஆயிரம் ஆண்டுகளாக இங்க எல்லாம் நாங்க ப்ராப்பரா கவனிச்சுட்டு வந்ததுல இப்ப திடீர்னு என்ன பிரச்சனை வந்துருச்சு, இவங்க ஏதோ பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி எங்களோட அதிகாரத்தை பறிக்க பாக்குறாங்க. ஆயிரம் ஆண்டுகளா நாங்க பாக்கலையா? வக்ஃபுக்கு சொந்தமான நீங்க நிலங்கள் எல்லாம் வக்ஃப் சட்டத்தை தீர்மானித்ததே 1913 தான். ஆயிரம் ஆண்டுகள்லாம் கிடையாது. சரியா? இரண்டாவது ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த சட்டத்தின் மூலம் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்புக்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? அவர்களுக்கு நிவர்த்தி செய்யணுமா வேண்டாமா? அதுக்கு ஜனநாயக மாண்பின் அடிப்படையில ஒரு மதம் நடக்கிற அந்த மதத்தினரால் நடத்தப்படுகிற வக்ஃபு கோர்ட்டுக்கு போவாங்களா, அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போவாங்களா? இதுதான் கேள்வி. அப்ப இது எப்படி நீங்க உரிமையை பறிக்கிறதுன்னு பண்ணுவீங்க? நீங்க கொள்ளையடிக்க முடியாம ஒரு கலெக்டரும் ஒரு நீதித்துறையும் பார்க்கிறாங்கன்னா அது எப்படி நீங்க உரிமையை பறிக்கிறதுன்னு சொல்லுவீங்க? உங்க சொத்தை பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்தா, அல்லது வக்ஃபு சொத்தெல்லாம் நாட்டுடைமை ஆகிறது என்று சொன்னால் கூட உரிமைகளை பறிக்கிறீங்க. இஸ்லாமிய பெரியவர்கள் விட்டு சென்றதை அவர்கள் மூலமாக கிடைக்கிற அந்த பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கிறீங்கன்னு சொல்லலாம். மத்திய அரசு சீர்படுத்துகிறது, அதை ஊழல் இல்லாமல், கரப்ஷன் இல்லாம, தப்பு இல்லாம சரி செய்கிறது என்றால் அதுல என்னங்க கஷ்டம் வருது? அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வக்ஃப் போர்டுலையுமே கண்டிப்பாக 2 இஸ்லாமிய பெண்கள் இருக்கணும் அப்படின்னு அந்த மசோதாவில் இருக்கிறது என்றால் நீங்கள் வரவேற்கலாமே. பெண்களே வரக்கூடாதா? பெண்கள் முன்னுரிமையே இருக்கக்கூடாதா இஸ்லாமியத்துல? கரெக்ட் தான். ஒரு பக்கம் நீங்க இது எல்லாமே சொல்றது பாசிட்டிவான விஷயங்கள் முன் வைக்கிறீங்க தான். பட் இதைத்தான் எந்த கோணத்துல இதை பார்க்கறாங்கன்னா, இப்போ ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகிற கதையால இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பாஜக அரசின் மீது இருக்கிற ஒரு சந்தேக பார்வையாகவே இருக்கிறது. இந்த சந்தேக பார்வை எங்களால் தீர்க்க முடியாதுங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களும் உரிமையோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அது இஸ்லாமியர்களும். அதனாலதான் நாங்கள் ஒரு கலாச்சார இந்தியாவை, பாரதத்தில் வழிபாட்டு முறை வெவ்வேறாக இருந்தாலும் பண்பாட்டின் கலாச்சாரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம், ஒரு கலாச்சார இந்தியாவை உருவாக்குவோம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து இன்றைக்கு தேசம் முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க இது சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் என்பது யோகா. இந்த யோகாவை இன்றைக்கு சவுதி அரேபியாவில் அது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அரபு நாடுகள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது நம்முடைய பெருமை தானே. அப்போ ஒரு இந்திய இஸ்லாமியனாக நான் பெருமைப்பட வேண்டுமா இல்லையா இந்த தேசத்தில் நான் பிறந்ததற்கு? இதை ஏன் நம்ம சந்தேகத்தோடு பார்க்கணும்? நான் நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன், ஒரு ஓப்பன் சேலஞ்ச். இதை யார் எதிர்க்கிறார்களோ தமிழகத்தில், ஆளூர் ஷானவாஸ், ஜவாஹிருல்லா, இல்ல நெல்லை முபாரக், இல்ல எந்த பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகள் யாராக இருக்கட்டும், அல்ல திமுகவில் இருக்கக்கூடிய எந்த முக்கிய தலைவராக இருக்கட்டும், இவர்கள்லாம் எதிர்க்கிறாங்கல்ல, ஐயோ இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம்னு சொல்றாங்கல்ல, இவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா, உண்மையாகவே இஸ்லாமியர்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் வாருங்கள் பொது விவாதத்திற்கு. உங்க சேனல்லே நீங்க ஐத்தமிழ்லே வைங்க, நம்ம நேரடியாக பேசுவோம், அதை லைவ்ல போடுங்க. தமிழக மக்கள் பார்க்கட்டும், இந்துக்கள் பார்க்கட்டும், இஸ்லாமியர்கள் பார்க்கட்டும். ஒரு சார்பு விஷயத்தை மட்டும் ஊடகங்கள் ஐயோ இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பாஜக பறிக்கிறதுன்னு பதறக்கூடிய ஊடகங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு, ஒரு சார்பாக இருக்கிறது. நீங்க வெளிப்படையா அந்த மாதிரியான தலைவர்களை கொண்டுட்டு உட்கார வைத்து எங்களிடத்துல பேச வைங்க. நாங்கள் புள்ளி விவரங்கள் அடுக்கிறோம். அவர்கள் சொல்லுவது நியாயமா இருந்தா இந்த பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறது என்றால் நான் தூக்கி எறிஞ்சிட்டு வரேன். அப்ப இந்த நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் உள்ளது இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறதுன்னு சொன்னா அதை ஏற்றுக்காம எங்களுக்கு எத்தேச்சை அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதனால் அநியாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அது இஸ்லாமியர்களின் பெயரில் இருந்தாலும், இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அது தவறு. வலா எஜ்ரிமன்னக்கும் ஸனஆனுலி கௌமின் அலா அல்லா தஅதிலு, திருக்குர்ஆனுடைய வசனம். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்துவதில் பிறழ்ந்து விடக் கூடாது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆனின் வழியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாக்களிக்காமல் என்னை வெறுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாலும் இஸ்லாமிய ஏழை மக்களுக்கு நான் நீதி செலுத்துகிறேன், உங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருகிறேன். அதே போன்று ஒரு புடி மண்ணாக இருந்தாலும் பிறருடைய நிலத்தை நீங்கள் அபகரிக்க கூடாது. அப்படி செய்தால் நாளை மறுமை நாளில் அதை சுமந்து கொண்டு வரக்கூடிய பாவிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழியில் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஏழை மக்கள் யாராக இருந்தாலும், அது இந்துக்களாக இருந்தாலும், அவர்களுடைய நிலம் வக்ஃபு சொத்து என்று இஸ்லாமியர்கள் பயன்பாட்டிற்கு இருந்தால் இஸ்லாமியர்கள் பல பேர் பாவிகளாக மாறிவிடுவார்கள். அதனால் நபிகள் நாயகத்தின் வழியில் நரேந்திர மோடி அவர்கள் சரியான நிலம் உங்களுக்கானது, எது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அதை நீதிமன்றத்தின் மூலம் தீர்த்து சரியான முறையில் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றால், திருக்குர்ஆனின் வழியில் நபிகள் நாயகத்தின் வழியில் நரேந்திர மோடி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்.
ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் உச்சி முகர்ந்து திரு நரேந்திர மோடியின் இந்த மசோதாவை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பானது. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் திருக்குரானுக்கு எதிரானவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரானவர்கள். தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை வன்முறையாளர்களாக 100 கோடி இந்துக்கள் புரிய வைப்பதற்குத்தான் இந்த எதிர்க்கட்சிகள் பாடுபடுகிறது. இவர்களுடைய சதிகளை நாங்கள் முறியடிப்போம். பாரதத்தின் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த மசோதாவின் மூலம் பாதுகாக்கப்படுவார்கள், சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். ஊழல் இல்லாத ஒரு அற்புதமான சொத்தாக இன்றைக்கு வக்ஃபு சொத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அந்த மசோதா வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இறைவன் அருளால் இன்ஷா அல்லாஹ் அது நிச்சயம் நடக்கும். ஓகே, இதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். யாரு வந்துட்டு இங்க நீங்க சொல்றீங்க இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை சொல்றாங்க. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மசோதா நிறைவேறும் போது அதற்கு எதிரான சட்ட போராட்டங்களும் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.